வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கிரீன்ஷாட்ட பார்த்து யாரும் வந்து பெருசா எதுவும் யோசிக்கவே வேண்டாம். சிறுசா நினைச்சு அத அசால்ட்டா விட்டுறவே வேண்டாம். ஏன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அப்ளிகேஷனுக்கு இன்னும் உயிர் இருக்கிறது அப்படின்றத. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது, சில விஷயங்கள் வந்து வேகமா வந்து அப்டேட்டா போகாது உள்ள. யார் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய டீட்டெயில் காட்டும் பாருங்க. அந்த டீட்டெயில் அதாவது உள்ள நுழைஞ்சோனேவும், இப்ப நம்ம ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேஜ் வரைக்கும் காட்டுது. ஆனா, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் எல்லாமே வந்து சர்வர் ப்ராசஸ். அதனால தான் வந்து அதுல இருக்கிற ஐடியோ, இல்ல பேரோ எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஆனா, அப்ளிகேஷனுடைய ஆட்டோமேட்டிக் டேட் அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுது பார்த்தீங்க. நைட் 12 மணிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். அந்த மாரி அந்த டைம் மட்டும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அத சாத்தியப்படுத்தி பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகுந்தனுஷ். அவர் தான் கார்த்திகேயன் அவர். அவருடைய பேர் வந்து கார்த்திகேயன். அவருடைய சேனல் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அவர் எப்படி பண்ணாரு? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத அவரவே கூப்பிட்டு விளக்கமா சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இப்ப அவர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. அவர் அத பத்தி என்னன்றத விளக்கமா சொல்லட்டும். வாங்க தலைவா சொல்லுங்க. வணக்கம் வினோத், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி, இத நம்மளது நீங்க எப்படி இப்போ பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ! நல்லா இருக்கேங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு தான் இருக்கு. பட் என்னன்னா, யாரும் அத வந்து கேர் பண்ணல. இப்போ வந்து நம்ம யூடியூப் நண்பர்கள வந்து சிலர்லாம் வந்து அந்த ஆப்பினுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுனால, அதுல அட்வான்ஸா வந்து உள்ள வந்து அ டொமைன் ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் தான் வந்து அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல நம்ம மக்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆப் ஓப்பன் பண்றப்ப ரெக்கார்டர்ல முன்னாடியே போட்டுட்டோம்னா, அந்த ஆப் ஓப்பன் பண்றப்ப ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல வந்து நம்மளுடைய ஆப் வந்து ஓப்பன் ஒரு ஆயிட்டு செகண்ட் மட்டும். ஆமா. ஒரு செகண்ட் ஒரு மட்டும் வந்துட்டு அப்படியே பேக் போயிருது. எஸ். ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல வந்து 1 செகண்ட் வந்துட்டு அந்த டேஷ்போர்ட் வந்துட்டு உடனே வந்து அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்குற மாரி வந்துருது. ஓகேங்களா? அத வந்து நான் ரெக்கார்ட்ல இருந்து மறுபடியும் எடுத்து எடிட் பண்ணப்ப அதோட டீட்டெயில் கரெக்ட்டா தெரியுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணோம்னா, குட் மார்னிங் வருது. மதியானம்னா ஆஃப்டர்நூன் வருது. ஈவினிங்னா குட் ஈவினிங் வருது. ஓகேங்களா? நம்ம என்ன சூழ்நிலையில ரெக்கார்ட் பண்றோமோ, அந்த டைம் கரெக்ட்டா காமிக்குது. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆப் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குது பேக் எண்ட்ல. பட் என்னன்னா, நம்ம வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ற மட்டும் தான் எல்லா டீட்டெயில் வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அததான் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல நம்ம நண்பர்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எப்படியோ வெளிய வந்து போயிருச்சாட்டுக்கு. இப்ப நெறைய பேர் வந்து அதுக்கு டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நண்பர் உங்ககிட்ட ஒரு வீடியோல சொல்லிட்டா கொஞ்சம் எல்லா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக தான் சொல்ல வந்தேங்க. நன்றி, நன்றி. அது வந்து நான் நேத்தே வந்து ஒரு வீடியோல விளக்கமா சொல்லியிருந்தேன். டொமைன் வந்து இன்டர்ஃபேஸ் வேற. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் அதாவது நீங்க வந்து ஓப்பன் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆமாங்க. நடக்கணும் அப்டின்னா, சர்வர்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். கனெக்ட் ஆயிருந்தா தான், உங்களுடைய டேட்டா வந்து உள்ள போய் அக்செப்ட் பண்ணி, அடுத்து நீங்க வந்து அதுல என்ன பண்ணணும் அப்டிங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்க போக முடியும். அது சர்வர்ல இருக்கிற கனெக்ஷன் கட் பண்ணதுனால தான், அதுக்கு மேல வந்து உள்ள நம்மனால போக முடியல. அதுதான் ஓகேங்க. விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல எனக்குமே வந்து குரூப்ல நெறைய பேர் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாரி வந்து டேட்லாம் போட்டு வந்திருக்கு பாருங்க. நீங்க சொன்ன மாரி இருக்குன்ட்டு. ஏங்க இருக்கு. ஆனா வந்து உள்ள போகுதான்றது தெரியல. அத நான் வந்து விளக்கமா வந்து டெலகிராம் குரூப்ல எல்லாத்துக்குமே போட்டிருந்தேன் நானு. அது நம்ம சரி, வந்து சரிங்க. பப்ளிக்கா சொல்ல முடியாதுன்றதுக்காக. ஏன்னா டெலகிராம்ல வந்து நமக்கு வந்து டெலகிராம், வாட்ஸ்அப்லயோ தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுல நம்ம என்ன கண்டிப்பா. ஏதாவது அப்டேட் குடுப்போமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அடுத்தடுத்து பல அப்டேட்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதிலேயே நான் விளக்கமா சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க வந்து பெருசா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இதுக்கு அடுத்த ப்ராசஸ் அவங்கனால பண்ண முடியாது. அதுக்கு மேல கட் ஆயிரும். அவங்க பண்ண முடியாது அப்படின்றத தெளிவா வந்து நான் அதுல டெலகிராம்லயும், வாட்ஸ்அப்லயும் போட்டுட்டேன். டைப் பண்ணியே போட்டுட்டேன் நானு. ஏன்னா வந்து மக்கள் திடீர்னு வந்து ஒரு பதட்டத்துல போயிறக்கூடாதுல்ல. திடீர்னு இது ஏதோ வேலை ஓகே. செய்யுது அப்படிங்கிற மாரி. மொத்தம் ஒரு வந்து இது சிலர் பாத்து உண்மதான். இது ஃபர்ஸ்ட் மோட்டோ ஓக் மாஸ்டர் அவர் பார்த்துட்டு வந்து அத சொன்னப்ப, ஆ சரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் விட்டாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆப் பாத்தீங்கன்னா, எதனால இப்ப இத செக் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் வந்து நம்ம YouTubeல வந்து சிலர்லாம் வந்து இந்த ஆப்ப பத்தி பேசிட்டு இருக்கறதுனால, சரி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது இப்ப நம்ம சொன்னோம்னா மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த ஆப் உபயோகத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக தான் நான் அத அனுப்பிச்சேன். பட் என்னன்னு கேட்டா, உபயோகம் மீன்ஸ் என்னன்னா, நம்ம வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாம உள்ள போய் எதுவும் பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து அந்த வீடியோ வந்து வந்துட்டு போகும். சாரி அந்த டேஷ்போர்ட் வந்து வந்துட்டு போகுமே தவிர, உங்களுக்கு வந்து மற்றபடி உள்ள போய் எல்லாம் வந்து நம்ம யூசேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அததான் வந்து என்னுடைய டெலகிராம் குரூப்ல நான் ஃபார்வர்ட் பண்ணேன். பட் என்னன்னா, அந்த டெலகிராம் குரூப்ல இருந்து நெறைய பேத்துக்கு அது போயிருச்சு. அதுக்காக தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ கூட போட்டு மக்களுக்கு அத பத்தி சொன்னேன் நானு. ஓகேங்களா?
இல்ல அதான் வந்து நான் நம்ம வந்து அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். சரிங்க. இதுல வந்து அப்ளிகேஷன் பேக் எண்ட்ல இருக்கு. டொமைன் இன்னும் இருக்கு. டொமைன வந்து பர்ச்சேஸ் பண்றதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம வந்து பிரைவேட்டா சர்வர் வந்து வச்சிருக்கோம். அது வந்து ஹோஸ்டிங்ல நம்ம வாங்கியிருந்தா தான் வந்து அது வந்து மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்றதுல வந்து பிரச்சனை. எப்ப வேணாலும் ரீகனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து நேத்தே சொல்லியிருந்தோம். அது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேக் எண்ட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்குதுன்றாங்க. பொய் சொல்றாங்க. அது எதுக்கு ஒர்க் நடக்குது? யாருமே யூஸ் பண்ணல அப்படின்றாங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, பேக் எண்ட்ல அந்த ஸ்கிரீன் தெரியுதுன்னு மட்டும் தான் நம்ம சொன்னோம். ஒர்க் ஆயிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லவே இல்ல. அத வந்து சிலர் அதாவது தப்பா பேக் புரிஞ்சுகிட்டு எண்ட்ல உட்காந்து இல்ல. பேக் எண்ட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னா டெய்லி வேலை பார்த்துக்கலாம் இல்ல. பேக் எண்ட்ல எப்பயோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி சிலர் சர்வர்ங்கிறது வந்து புரிஞ்சுகிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாமே டேட்டா பேஸ்ல இருக்கிறது தான். அது வந்து தெரியாம வந்து குழப்பத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து பயன்படுத்துறது. எல்லாருமே வந்து பேக் எண்ட்ல வேலை நடந்துட்டு இருக்குன்னா, உட்காந்துக்கிட்டு சர்வர்ல வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எல்லாமே ரெடியா இருக்கு. ஆன் பண்றது கண்டிப்பா. தான் வேலை. சர்வர கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுச்சு. இப்ப எப்படி சில நேரங்கள்ல வந்து சர்வர் அப்டேட் நடக்கும்போது நமக்கு பிரச்சனை வருது. அதே மெத்தேட் தான். கனெக்ட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுச்சு. அதுக்குன்னு தனியா ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபிய வந்து அதுல வந்து சர்வர்ல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துரும். வந்துரும். ஆனா, ம். அது இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது. அது இஓடபிள்யூல வந்து பிரச்சனை இருக்கிறது உண்மதான். ஆனா வந்து இப்போதைக்கு அத வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனைகள சரி, வந்து சரி. அத சரி பண்ணிட்டு, எப்ப இருந்தாலும் அதுக்கான அனுமதிய வாங்கிட்டு அரசு வழிகாட்டுதலின்படி, நிச்சயமா அவங்க வந்து அத பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நானும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து கண்டிப்பா வந்து இஓடபிள்யூ ஆபீஸ்லயும், பிளஸ் வந்து கவர்ன்மெண்ட் அனுமதியோட நல்லபடியா வந்து இந்த ஆப் வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நானும் இன்னும் வந்து அத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேங்க நண்பா. கண்டிப்பா. அது வந்து மோட்டோ மாஸ்டர் வந்து அத பத்தி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாரு. இது வந்து பேக் எண்ட்ல வந்து இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல வந்து ஆனா இப்ப அடுத்த ஸ்டெப் உள்ள ஒண்ணு போகுது. அப்ப ரீசென்ட்டா வந்து ஏதோ பண்ணி பார்த்திருக்கலாம். இல்ல ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது வந்து முக்கியமான அப்டேட் ஏதாவது பண்ணி வச்சிருக்கலாம். அத ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது பண்றதுக்கான வேலைகள் செஞ்சு வச்சிருந்திருக்கலாம். அதனுடைய தொடக்கமா வந்து இது இருக்கலாம். ஏன்னா வந்து ஏதோ உள்ள போய் நம்ம பண்ணிட்டு வரும்போது, ஒரு ஸ்டெப் அதிகமா தான் இருக்கும். நம்ம திரும்ப உள்ள போய் கண்டிப்பா, பார்க்கும்போது. அந்த கண்டிப்பா. மாதிரியான ஒரு மெத்தடா கூட இருந்திருக்கலாம். ஆ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அப்டேட்டா இல்லனாலும், ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆறுதலான ஒரு செய்தி தான். ஏன்னா அதுல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான். என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். நமக்கு ஏதோ கண்டிப்பா, ஒண்ணு கண்டிப்பா. பண்ணியிருக்காங்க. அத ஏதோ அப்டேட்டும் பண்ணியிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது சில விஷயங்கள மாத்தி இருந்திருக்கலாம். அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும். நம்ம சொல்ல முடியாது. ஆமத்த ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வேணா நம்ம சொல்லலாமே தவிர, இதத்தான் பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியாது. ஆனா, அப்ளிகேஷன பொறுத்தவரையில வந்து இன்னும் அதுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, அத வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது முழுமை அடையும். அதுவரைக்கும் வந்து இது தனி, இது தனியா தான் இருக்கும். உடலும் உயிரும் பிரிஞ்சு இருக்கிற மாரி தான் இருக்கும். 2யும் ஒண்ணா சேர்க்கும்போது தான் அது சரியா இயங்கும். அதுக்கான கால நேரங்கள் வரும்போது நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஸ்கிரீன்ஷாட் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி விளக்கமா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்கள கூப்பிட்டது. வந்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து நீங்க குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா ஓகே, ஓகே. யார் யாரெல்லாம் வந்து இன்னும் அன்இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருக்காங்களோ, அவங்க பூரா லாகின் பண்ணி அதாவது கரெக்ட்டான பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணால், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கண்டிப்பாங்க. வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சர்வர் வந்து உடனே கனெக்ட் ஆகாது. அது ஆகாது, ஆரம்பத்துல ஆகாது, இருந்து ஆகாது. நம்ம தொடர்பிலே வச்சிருந்து கடைசியா துண்டிச்சோம் பாத்தீங்களா? இப்ப கரண்ட்ட கட் பண்ணோனே ஆமா. லைட்டா எர்த்தடிக்கும் பாருங்க. அந்த மாரி லைட்டா வந்து போகுது. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து அந்த ஸ்டெப் வரைக்கும் போச்சு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வந்து அப்ளிகேஷன் முழுமையா வந்துருச்சு அப்டின்னு சொல்றதுக்கான ஒரு வீடியோ இல்ல. அதுல வந்து சில விஷயங்கள் வந்திருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கான விளக்கங்கள் குடுக்குறது தான். மற்றபடி வேற எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. அதுல மக்கள் ஓகே. யாரும் குழப்பம் அடைஞ்சிட வேணாம் அப்டிங்கிறத தெளிவா விளக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இத வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தவரு நம்ம முகுந்தன்ஸ் சேனலோட ஓனர் கார்த்திகேயன் அவர்கள். நீங்க இன்னும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவருடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, அவர் வந்து அடிக்கடி லைவ் போட்டு நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து நெறைய தகவல வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவர்கிட்ட அடிக்கடி போடுறாரு. பகல்லேயும் போடுறாரு, சாயந்தரம் போடுறாரு. அவருடைய லைவ்ல கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு உங்களுக்கான கேள்விகளையும், கருத்துக்களையும் அவர் கூட முன் வச்சு, இன்னும் பல தகவல்கள நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. மற்றவர்களோடு பகிர்ந்துக்கங்க. நன்றி நண்பர்களே. இப்ப நம்ம கூட வந்து இந்த விளக்கத்த வந்து குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வர சொன்னது. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில நம்ம சொன்னோம்னா, சிலருக்கு வந்து அத ஏற்க மனம் வராமல் போகலாம். அத பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. அத நம்ம வந்து இன்னார் தான் பண்ணாங்க. இதுக்கான ஆதாரம் இதுதான். இப்படித்தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அத பண்ணவங்களே நேரடியா வந்து நமக்கு சொல்லும்போது, நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், மேற்கொண்டு வந்து அவரும் இருக்காரு. நம்ம மையத்தின் நிறுவனத்துக்காக வந்து ஆதரவா இருக்காரு. அவரும் நமது நிறுவனத்தின் உறுப்பினர். அவரும் இன்னும் பல தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற இன்னொரு காரணத்துக்காகவும், அவர நேரடியா வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவருடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி, அவருக்கும் நீங்க ஆதரவு குடுக்கணும். ஏன்னா வந்து அவரும் நெறைய தகவல்கள் குடுத்துட்டு இருக்காரு.
உங்களுக்கு நிறைய தகவல் அவர் வந்து இன்னும் பல தகவல்கள் சொல்றதுக்கும், பல கருத்துக்கள் சொல்றதுக்கும், உங்களுடைய கருத்துக்களை ஏற்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொடர்ந்து நீங்க அவருடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. ஆ அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டுறலாம். சொல்லுங்க ப்ரோ. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இந்த கம்பெனில வந்து ஒரு உறுப்பினருங்க. நம்ம சாதகமா சொல்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறப்ப, அந்த கம்பெனில என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மக்கள் யாருக்குமே சொல்றதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறனால, நம்ம அவங்களுக்கு இந்த இந்த மீடியா மூலியமா சொன்னோம்னா ஓரளவு தெரிஞ்சுக்குவாங்க. உண்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான், நம்ம வந்து சில விஷயங்கள் நெறைய விஷயங்கள் எடுத்து அதனுடைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ணி மக்களுக்கு ஒரிஜினலாவே என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த விஷயங்கள பூரா நம்ம நம்ம சேனல்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த நிறுவனத்துல இருந்து ஒ ஒரு தொழில் செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்கப்ப, நம்மள மாரி பல நபர்கள் இந்த மாரி தொழில் செய்ய முடியாம தடுமாறுறப்ப, அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் இந்த இந்த ஒரு மீடியா சப்போர்ட் அப்படின்றதுக்காக தான் நான் இத செய்யறோமே தவிர, மற்றபடி வந்து கம்பெனிக்கு ஆதரவு அப்படின்ற மாரிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா பொதுவான ஒரு விஷயம். என்னன்னா கம்பெனில இந்த தொந்தரவு இருக்கிறப்ப, அது எப்படி போயிட்டு இருக்கு? சட்டப்பூர்வமா அவங்க என்னலாம் பண்றாங்க? அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கிறனால, சிலர் குழப்பம் அடைஞ்சுட்டு இருக்கிறனால, அவங்களுக்கு விளக்கம் குடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான், நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த நம்ம சேனல்ல வந்து லைவ்ல வந்து எதா இருந்தாலும் சொல்றோம். வீடியோல வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியாத காரணம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து லைவ்ல தான் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு விளக்கம் குடுப்பேன். ஓகேங்க. நன்றி. வந்து கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. ஓகே. மீண்டும் நன்றி, நல்லது நன்றி. ஒரு உங்களுக்கு தருணத்துல நன்றி. சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு தகவல்ல உங்கள சந்திக்கிறேன். எப்பவும் நம்ம சொல்றது தான். மெய்ப்பொருள் காண்பதறிவு வாழ்க